ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது RFID அக்சஸ் கண்ட்ரோலர். இது பொதுவாக ஆஃபீஸு, பேங்க்கு, கம்பெனி இந்த மாதிரி இடத்துலலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிவைஸை எந்த டோரில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு. உள்ளே யார் போகணும் போகக்கூடாதுன்னு இந்த டிவைஸை நம்ம பயன்படுத்துகிற முறையில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலரை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா ஸ்மார்ட் டோர் லாக் அப்படின்ற ஒரு டோர் லாக்கு யூஸ் பண்ணுவோம். அதோட ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 8000லேருந்து ஒரு 40,000 வரைக்கும் இருக்கும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி வேலை செய்கிற இன்னொரு டிவைஸ் தான் இந்த RFID அக்சஸ் கண்ட்ரோலர். அப்புறம் இதோட ரேட்டு, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் இதோட யூஸ் என்னன்றது தெரியும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்லேயும் ஒர்க் பண்ணும், டேக் யூஸ் பண்ண முடியும், பாஸ்வேர்டு யூஸ் பண்ண முடியும். இந்த 3 மெத்தடில் இந்த டிவைஸ் நமக்கு ஒர்க் ஆகும். இந்த டிவைஸ் எது கூட கனெக்ட் பண்ணலான்னாக்கா நம்மளுடைய டோர் லாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா போல்ட் டைப் டோர் லாக். இதுலேயும் யூஸ் பண்ண முடியும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லாக் இருக்குது, அதுலேயும் யூஸ் பண்ண முடியும். இது எந்த விதமான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டோர் லாக் கூடயும் இதை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டோரும் பார்த்திங்கன்னா உட்டன் டோராக இருந்தாலும் சரி, ஸ்டீல் டோராக இருந்தாலும் சரி, கிளாஸ் டோராக இருந்தாலும் எதில் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். இதை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இருந்தால் போதுமானது. இப்போ டிவைஸ் ஆன் ஆகிருக்கு. இன்னும் லாக் ஆகலை. ஏன் லாக் ஆகலை அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர்னுடைய ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த பிளேட் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். டோர் க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான் இது சென்ஸ் ஆகி லாக் வெளியே வரும். ஏன்னா இப்போ ஆன் பண்ண உடனே லாக் வெளியே வந்துருச்சுன்னா டோர் க்ளோஸ் பண்ணும்போது சரியாக லாக் ஆகாது, டோர் வெளியவே இருக்கும். அதனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டு டோர் க்ளோஸ் ஆகும்போது போய் அங்கே சென்ஸ் ஆகும்போது மட்டும்தான் அது லாக் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மேக்னெட் சென்ஸ் ஆகும்போது தான் இங்கே இருக்கிற லாக் வெளியே வரும். சென்ஸ் ஆகலைன்னா வெளியே வராது. இப்போ டோர் க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ இதை அன்லாக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேக்கை யூஸ் பண்ணி பார்ப்போம். டேக் அன்லாக் ஆகிருக்கு. அன்லாக் ஆகிருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், மறுபடியும் ரெட் கலரில் வந்துருச்சு. ரெட் கலரில் வந்துச்சுனாக்கா இது லாக் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்றது அர்த்தம். இப்போ டோர் எப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ லாக் ஆகும். அது வரைக்கும் இது லாக் ஆகாது. இப்போ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இப்போ ரெட் கலர்லேயே இருக்குது. ரெட் கலரில் இருக்குதுன்னா லாக் ஆகிருக்குன்றது அர்த்தம். இப்போ கார்டு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், க்ரீன் கலரு அன்லாக் ஆகிருக்கு. இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ மறுபடியும் ரெட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ டோர் நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உடனே லாக் ஆகிடும். இது டேகு, கார்டு மட்டும் இல்லாமல் இதில் பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ டோர் லாக் ஆகிருக்கு. அன்லாக் ஆகிருக்கு. மறுபடியும் நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இதனுடைய செட்டிங்ஸு, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு ஒரு டோரில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது வேணுன்றவங்க, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்றவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.